இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய கதை ரொம்பவே வெறித்தனமான ஒரு மலையாள கதையை கொண்டு வந்திருக்கேன். ஒரு கிணறு இருக்கும், அந்த கிணத்துக்குள்ள ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண் சடலம் கிடைக்குது. அந்த சடலத்தை எடுத்து போலீஸ்காரங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. அப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய பல சம்பவங்கள், பல கதைகள் இப்படின்னு நமக்கு வெறித்தனமா சொல்லியிருக்கக்கூடிய கதை தான் உயிர் அப்படின்னு சொல்லி மலையாளத்துல இப்போ ரிலீஸ் ஆன இந்த படத்தோட கதையை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க, ஹைப் பண்ணாதவங்க கண்டிப்பா பண்ணிடுங்க. இப்போ நம்ம படத்தோட கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஆரம்பத்திலே ட்ரெயின்ல ஒரு ஃபேமிலியை காமிக்கிறாங்க. ஒரு சின்ன பையன், ஒரு சின்ன பொண்ணு, ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சியா இருக்காங்க. அண்ணக்காரன் ஜன்னலோர சீட்ல உட்கார்ந்து இருக்கிறான். தங்கச்சி எனக்கு அந்த சீட்டு தான் வேணும்னு சொல்லி அடம் பிடிக்க அண்ணக்காரன் விடுற மாதிரி தெரியல. அந்த பக்கம் ஆப்போசிட்ல ஒரு ஜன்னல் சீட் இருக்கு, அங்க போய் உட்காந்துக்கன்னு சொல்லி அந்த பொண்ணு அங்க உட்கார வைக்கிறாங்க. ரொம்ப நேரம் அந்த பையன் தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கான். ஜாலியா அப்படியே போயிட்டு இருக்கு. திடீர்னு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பாக்குறான். அந்த பொண்ணையே இப்ப காணோம். அம்மாவும் அப்பாவும் துடிச்சு போறாங்க. ரயில்வே ஃபுல்லா தேடிட்டாங்க, எங்கேயுமே கிடைக்கல. அப்படியே எங்க படத்தோட டைட்டில போட்டு திடீர்னு கண் முழிச்சு பாக்குறாங்க. அன்னைக்கு அந்த சின்ன பையனா இருந்தான் இல்லையா, இன்னைக்கு பெருசா ஆயிட்டான். இத்தனை வருஷம் கழிச்சும் அவனோட தங்கச்சியை இது நாள் வரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. சோ இப்ப இவரோட பேரு அஜிப். இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஹீரோக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. மனைவி கலெக்டர் ஆகிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்காங்க. மனைவிக்காரங்க ஹஸ்பண்ட பார்த்த உடனே என்ன திரும்ப வழக்கம் போல அந்த கனவு ஏதாவது வந்துருச்சான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு அடிக்கடி இந்த மாதிரி கனவு வர்றது வழக்கம். ஆனா அது பெருசா மாற்றத்தை எதுவும் கொடுக்கல. ஹீரோ வந்து ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு போலீஸ். இப்பதான் ட்ரைனிங் பீரியட் போயிட்டு இருக்குது. ப்ராபபேஷன் இசைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பீரியட் ஆஃப் டைம்ல இப்ப எஸ்ஐயா இருக்கிறாரு. இப்ப முதல் நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. எல்லாரும் வரவேற்கிறாங்க. உள்ள போயிட்டு எல்லா வேலையும் முடியுது. இன்னொரு சீன்ல ஒரு கான்ஸ்டபிள் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தை கிடையாது. இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல செக்கப்புக்கெல்லாம் வராங்க. அடுத்ததா இன்னும் கொஞ்ச நாள் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கான்ஸ்டபிள் இவரு. குழந்தை தான் இல்லைனாலும் இவங்களோட வாழ்க்கை வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கத்துல நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அஜிப் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும்போது ஒரு வயசான அம்மா, அவங்களுக்கு ரெண்டு பசங்களாம், பையன் வந்துட்டு சொத்தை எழுதி கொடுன்னு அடிக்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. இதை வந்துட்டு வெளியே இருக்கிற ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட கொடுக்குறாரு. அவர் தான் வழக்கமா கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுப்பாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரக்கூடிய அந்த போன் கால் எல்லாம் எழுதுறது, நிறைய பேர் ஹிந்தியில பேசுறது, மலையாளத்துல பேசுறது, இங்கிலீஷ்ல பேசுறதுன்னு ஒரு நாளைக்கு ஒவ்வொரு மொழியாவது பேசிடுவாங்க. இப்படி பேசுற மொழியே தெரியாத பேசிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு நல்லாவே ஹிந்தி எல்லாம் தெரியும். அதையும் வாங்கி அந்த கேஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அதுல முக்கியமான ஒரு குறிப்பான கேஸ், பக்கத்து ஏரியாக்குள்ள இருக்கிற ஒரு இடத்தை பத்தி நம்ம ஹீரோ தான் அந்த கேஸை பத்தி எடுக்கிறாரு. ஏதோ ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டா, அந்த மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணி எழுதி வச்சுக்கிறாரு. ஹீரோக்கு டியூட்டி முடிஞ்சிருச்சு. போற வழியில அவங்க மனைவி கோச்சிங் சென்டர் எல்லாம் போவாங்க. அப்படியே அவங்கள பிக்கப் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. இப்ப நைட் டைம் டியூட்டி போட்டுருக்காங்க. நைட் டைம்ல சரக்கு அடிச்சுட்டு பைக் ஓட்டுறவங்க எல்லாம் பிடிச்சி விசாரணை பண்ணிட்டு இருக்க இப்ப ஒரு வழியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்காரு. வந்த உடனே ஒரு போன் கால் வருது. அந்த போன் காலை எடுத்து அட்டன் பண்ணி பேசின அடுத்த செகண்ட் மனுஷனுக்கு நெஞ்ச வெடிச்சு போச்சு. பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு அடையாளம் தெரியாத ஒரு பெண் சடலம் கிணத்துல மிதந்துகிட்டு இருக்கிறதா சொல்லி தகவல் கிடைச்சிருக்குது. உடனே மேல் இடத்துக்கு கால். ஹீரோக்கு டியூட்டி முடிஞ்சு போக போற அந்த டைம்ல இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்திருக்குது. அதுக்கப்புறம் மேல் இடத்துல கால் பண்ணி விஷயத்தெல்லாம் சொல்றாரு. நீ உடனே ஸ்பாட்டுக்கு போ, அங்க போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரி, அதுக்குள்ள நான் எல்லாத்தையும் வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை மட்டும் அனுப்பிச்சு விடுறாங்க. ஹீரோ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு கிளம்பி போறாரு. இப்ப சம்பவம் நடந்த அந்த இடத்துக்கு போயாச்சு. ரொம்ப கிரௌட் அதிகம். கிரௌட கிளியர் பண்றாங்க. ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்துல வந்து பாத்தீங்கன்னா பெருசா தண்ணி கிடையாது. மழை பெஞ்ச தண்ணி தான் இப்ப கிணத்துல கொஞ்சம் இருக்குது. ஒரு சடலம் மட்டும் மிதந்துகிட்டு குப்புறகா படுத்து கிடக்குது. அந்த சடலத்தை இப்ப எடுக்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு ஸ்மெல் வேற அதிகமா அடிக்குது. உடல் கிட்டத்தட்ட பாதிக்கு அழுகி போயிடுச்சு. இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அங்க ஒண்ணு நிக்க முடியல. போயிட்டு ஒரு பக்கமா வாந்தி எடுக்கிறாரு. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் பார்த்துட்டு, முதல் தடவை இல்ல சார், அப்படிதான் இருக்கும், போக போக பழவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்றாரு. சார், இந்த மாதிரி அந்த டெட் பாடி மிதந்துகிட்டு இருக்குது, ஒரே ஸ்மெல்லா இருக்கு, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா, என்ன பண்றேன்னா உள்ள இறங்கி நீயே அந்த டெட் பாடி எடுத்துரு, ஏண்டா உனக்கு எல்லாமே விளக்கணுமா, உடனே ஃபயர் சர்வீஸுக்கு கால் பண்ணு, அவங்க வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றும் நான் உனக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் திட்டுறாரு. இப்போ உடனே ஃபயர் சர்வீஸ் வருது. டெட் பாடியை எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டெட் பாடி இப்ப வெளியே எடுத்தாச்சு. எடுக்கப்பட்டது ஒரு பெண்ணோட சடலம். முக அடையாளம் பெருசா தெரியல, பாதிக்கு பாதி இல்ல. அங்க இருக்கிறவங்களை பத்தி விசாரிச்சாக்கா இந்த பொண்ணை பத்தி யாருக்கும் பெருசா எதுவுமே தெரியல. திரும்பவும் இதை பார்த்துட்டு ஹீரோ போயிட்டு வாந்தி எடுக்கிறாரு. வாந்தி எடுத்ததுக்கு அப்புறம் மேல இருக்கிற அதிகாரி, இன்ஸ்பெக்டர் எல்லாமே வந்திருக்காங்க. பொண்ணோட சடலத்தை செக் பண்ணி பாக்குறாங்க. பெருசா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடையல. உடனே பிரேத பரிசோதனைக்கு இந்த டெட் பாடியை அனுப்பிச்சு வைக்கிறாங்க. பெருசா இந்த பொண்ணுக்கு யாரும் சொந்தக்காரங்க யாருமே தெரியல அப்படின்றது ஒரு பக்க கேள்வியா இருக்குது. இப்ப நைட் டைம்ல காமிக்கிறாங்க. ஹீரோக்கு இன்னும் அந்த ஸ்மெல்லும் அந்த பார்த்த அந்த பிணத்தோட சடலத்தையும் மறக்க முடியல. வீட்டுக்கு வந்தாலும் அதே தான் இருக்குது. கையை நல்லா 10 வாட்டி சோப்பு போட்டு கழுவினாலும் என்னவோ ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸான கான்ஸ்டபிள் இருக்கார் இல்லையா, ஹீரோ தங்கி இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுல தான் அவரு இருக்கிறாரு. அவங்க வீட்டுல இன்னைக்கு பிரியாணி செஞ்சாங்களாம். அதனால ஹீரோக்கு கொடுத்துட்டு போலான்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஹீரோவோட மனநிலைமை அந்த பிரியாணியோட
வாசம் கூட அவரால் கணிக்க முடியல. மேல் இடத்துல திரும்ப போன் போட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்காங்க. ஹீரோ கிளம்பியாச்சு. கான்ஸ்டபிள் என்னமா ஏதுமான்னு சொல்லி விசாரிக்கும் போது தான் இந்த மாதிரி ஒரு டெட் பாடி நடந்துச்சாமே அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அது எப்படிதான் இருக்கும், ஒரு 2 நாள்ல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் அங்கிருந்து கிளம்பி போறாரு. அந்த கிடைச்ச சடலம் இருக்கு இல்லையா, அந்த சடலத்துல அந்த பொண்ணோட கையில ஒரு டேட்டோ இருக்கு. அந்த டேட்டோல என்ன எழுதிருக்குன்னு தெரியல. ஆனா இது என்ன மொழின்னு நம்ம ஹீரோ கிட்ட கேட்டா கன்னட மொழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, இந்த கேஸ பத்தி ஊருக்குள்ள போயிட்டு விசாரி, இந்த பொண்ணோட சடலம் யாருதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் தான் மத்தபடி டீட்டெயிலாம் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா, ரிப்போர்ட்டை கொஞ்சம் பேசி சீக்கிரமா வர வைக்கிற வழியை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த கான்ஸ்டபிளும் ஹீரோவும் சேர்ந்து தான் ஊருக்குள்ள போயிட்டு நிறைய இடத்துல விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு பாயை பார்த்து விசாரிக்கும் போது இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து இங்க வந்து தங்கி வேலை பார்க்கறவங்க நிறைய பேர் அடிக்கடி வர்றது உண்டு, அந்த மாதிரி ஒரு கேங்க சேர்ந்தவங்க இவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையே அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்குள்ள அந்த தடுப்பூசி போறதுக்காக சில வாரத்துக்கு முன்னாடி வெளியூர்ல இருந்தவங்க உள்ளூர்ல இருந்தவங்களோட லிஸ்ட் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்திருக்காங்க. அப்படி அந்த லிஸ்ட்ல சேர்ந்த ஒருத்தவங்கள்ட்ட போயிட்டு இந்த பொண்ணோட படத்தை காமிச்சு இவங்கள பத்தி ஏதாவது நீங்க லிஸ்ட் எடுத்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இன்னொரு பக்கத்துல எஸ்பி கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கேஸோட அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இது வரைக்கும் விசாரிச்சுட்டு தான் இருக்கிறோம், பெருசா ஒன்னும் தகவல் கிடைக்கல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்ப திரும்ப ஊருக்குள்ள போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு வழியா விசாரிச்சதுல அந்த கிணத்துல இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் அந்த பொண்ணோட வீடு இருக்குது. இப்ப அந்த பொண்ணோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பொண்ணோட பேரு சோபா அப்படிங்கிறது தெரியுமா. வெளி மாநிலத்தில இருந்து இங்க வந்து கொஞ்ச நாள் கூலி வேலை செஞ்சாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு சொல்லி கேட்டா கல்யாணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏதோ சினிமால வேலை பார்க்கறதா சொல்லியிருக்கிறாரு. வாரத்துக்கோ இல்ல எப்பயாவது மாசத்துக்கு ஒரு வாட்டியோ இந்த பக்கம் வந்துட்டு போறது வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு டீட்டெயிலா சொல்லிட்டு இருக்கா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாது சார் அப்படிங்கறது சொல்றாங்க. சில விஷயங்கள் அந்த பொண்ணு மறைக்கவும் செய்யறாங்க. அந்த டேட்டோ இருந்தது இல்லையா அந்த பொண்ணோட கையில, அந்த பொண்ணோட கையில இருக்க டேட்டோவை காமிச்சு இது என்னன்னு உங்களுக்கு படிக்க தெரியுமா சொல்லி கேட்டா அந்த பொண்ணு படிச்சு அந்த பச்சை குத்தி இருக்கிற பேரு ராஜு அப்படிங்கறதையும் அந்த பொண்ணு சொல்றா. ராஜுங்கிறது யாருன்னு சொல்லி கேட்டா அந்த பொண்ணோட வீட்டுக்காரரோட பேரா. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா இந்த பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுத்தது ஒருத்தர் இருக்காரு சாமுவேல்னு சொல்லிட்டு, அவர் தான் இந்த கான்ட்ராக்ட் வேலை இந்த மாதிரி கூலி ஆளுங்களுக்கு வேலை போட்டு தரவரு. அவரோட அட்ரஸை கொடுத்து விடுதா அந்த பொண்ணு. மேற்படி ஏதாவது தகவல்னா கண்டிப்பா உனக்கு கூப்பிடுவோமா, கண்டிப்பா உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி போலீஸ்காரங்க அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. அங்க இருக்கிற ஒரு நபரையும் பாக்குறாங்க. இந்த பொண்ணோட பேரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் காமிக்கிறாங்க. சோபா அப்படிங்கிறது. இந்த பொண்ணு இங்கதான் சார் வருவா, வேலையை முடிச்சுட்டு கிளம்பும் போது வேலை செஞ்சதுக்கான கூலி காசை வாங்கிட்டு போயிடுவா. இந்த பொண்ணோட வீட்டுக்காரரு ராஜு தான் இந்த பொண்ணை வந்துட்டு இங்க சேர்த்து விட்டாரு அப்படிங்கறத டீட்டெயிலா அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த டாட்டாவை திரும்ப இவர்கிட்ட காமிக்கிறாங்க. ஆனா பெருசா படிக்க தெரியல, இது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கறது கூட அவரால் கணிக்க முடியல. இன்னொரு பக்கத்துல என்ன யாரு ஏதுன்னு தெரியாம நீ எப்படியா வேலை போட்டு கொடுத்த அப்படின்னு சொல்லி கேட்டா சார் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நிறைய பேர் இந்த மாதிரி வெளி மாநிலத்துல இருந்து இங்க வந்து தங்கி இருக்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது வேலை வேணும்னாக்கா இங்க வந்து குரூப்பா வந்துட்டு நிப்பாங்க, எங்களுக்கு தேவைப்படுற ஆட்களை நாங்க எடுத்துக்கிட்டு அன்னைக்கான சம்பளத்தை கொடுத்து அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. அவங்க வீட்டுக்காரர் ஒரு சினிமால வேலை பார்க்கறதா சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இப்ப அங்கிருந்து போலீஸ்காரங்க தேவைப்பட்ட விசாரிப்புன்னு சொல்லி போன் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. போகும்போது அவங்க வீட்டுக்காரர் பேரு ராஜு தான் சார் அப்படிங்கறத சொல்றாங்க. இங்க நம்ம ஹீரோக்கு ஷாக். கையில இருக்கிற பேரு ராஜு, அந்த பொண்ணோட சொன்னது அந்த வீட்டுக்காரோட பேரு ராஜு. ஆனா ராஜு இது வரைக்கும் காணாம். அப்படின்னா அந்த பொண்ணுக்கு ஏதாவது நடந்திருக்குன்னா கண்டிப்பா அவன் வீட்டுக்காரனால நடந்திருக்கணும். குழந்தைங்களே வேற காணா இல்லையா. இது எல்லாமே இவருக்கு ஒரு பெருத்த சந்தேகத்தை உண்டாக்குது. இப்ப அந்த பொண்ணு தங்கி இருந்த அந்த வீட்டை தேடி கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பொண்ணு தங்கி இருக்கிற வீடு பர்மனன்ட் கிடையாது, டெம்பரவரி ஹவுஸ். அங்க தங்கி இருந்த இடத்தை போயிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க. அங்க நிறைய பொருட்கள் எல்லாமே அப்படி அப்படியே கிடக்குது. அங்க மேல இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப்ல ஒரு நோட் இருக்கு. அந்த நோட்டுக்குள்ள நிறைய போட்டோஸ் இருக்கு. குடும்பமா எடுத்துக்கிட்ட நிறைய போட்டோஸ் இருக்கு, ஆக்டரோட எடுத்துக்கிட்ட போட்டோஸ் இருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது ஹீரோ அந்த போட்டோ எடுத்தாங்க இல்லையா, அதுக்கு கீழே வந்துட்டு எந்த ஸ்டுடியோ அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்குது பேரு. இப்ப இது எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு நைட் டைம் போலீஸ்காரங்க வச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அடுத்த நாள் காலையில எஸ்பி கிட்ட சொல்லி இந்த இடம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஏரியால வருது, அதனால இங்க இருந்து நீங்க கூட்டிட்டு போகும்போது உங்களுக்கு துணையா வேற யாராவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ அஜிப் கிட்ட அங்க இருக்கிற எஸ்பி சொல்ல ஆரம்பிக்கிறார். சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்காரு இல்லையா, அவர் கூட தான் பஸ்ல கிளம்பி போறாங்க. ஒரு வழியா அப்படியே சுத்தி பார்த்துக்கிட்டு போன மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அந்த பக்கத்து ஊர்ல இருக்க டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஸ்டுடியோலயும் போயிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் சார், வந்தாங்க எடுத்தாங்க. ஆனா இந்த பொண்ணை நான் அடிக்கடி இந்த ஏரியாலையும் இந்த ஆளையும் அடிக்கடி இந்த ஏரியால நான் பாத்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லிட்டு இப்ப அதே ஏரியால சேர்ந்த போலீஸ்காரங்க உதவியோட நிறைய இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாங்க. போட்டோஸ் எல்லாம் காமிச்சு கேக்குறாங்க, இந்த பக்கமா போங்க அந்த பக்கமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடமா அலைய விட்டுக்கிட்டே இருக்க. ஒரு இடத்துல டீ சாப்பிட்டுட்டு போலன்னு சொல்லி இந்த 2 போலீஸ்காரங்க இறங்கி எல்லாருமே டீ சாப்பிட்டுட்டு இருக்க. அங்க வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த கான்ஸ்டபிள் இருக்காரு இல்லையா, அவரோட பேரு ஜோசி. சோ ஜோசி கிட்ட வந்துட்டு யாரோ ஒரு நபர் சிகரெட் பத்த வைக்கிற மாதிரி கேட்டிருக்காரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ கிட்ட
கிட்ட கண்ணை காமிக்கிறாரு. யாரா சொல்லி தூரத்துல பார்த்தா இவ்வளவு நாளா அந்த போட்டோல தேடிக்கிட்டு இருந்தாங்க ராஜுன்னு சொல்லிட்டு அந்த நபர் அங்கதாங்க நின்னுகிட்டு இருக்கிறான். சோ இத பார்த்தோன்னே போலீஸ்காரங்களுக்கு மாட்டினாண்டா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராஜு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அவன் திரும்பி பாக்குறான். அவ்வளவுதான், பயபுலைய தொக்கா தூக்கியாச்சு. இப்போ பஸ்ல அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. போட்டோவை காமிச்சு கேக்குறாங்க, இந்த போட்டோல இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு சொல்லி கேட்டா என் மனைவி தான் சார், பேரு சோபா அப்படிங்கறதையும் சொல்றாங்க, கூட இருக்கிறது பசங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. சரி முதல்ல நீ சோபாவை எங்க பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஸ்டோரியே வந்துட்டு ஆரம்பிக்குது. பிளாஷ்பேக்ல பாத்தீங்கன்னா இங்க இருக்காலையா ராஜு சோபா இவங்க எல்லாமே வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவங்க. வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் இவங்களோட குலத்தொழில் பாத்தீங்கன்னா பொம்மை செய்யற விஷயம். அப்படி வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுனால அங்க இருக்க முடியாம நிறைய பேர்கள் கிளம்பி வெவ்வேறு இடத்துக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படி பஸ்ல போகும்போது இவங்க ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் பாக்குறது அப்படின்னு சொல்லி பழக்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஊர்ல தங்கி இருக்கும் போது அடிக்கடி பக்கத்துல இருக்க கடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டதுல இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் ஏற்பட்டு ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு குழந்தைங்களும் பிறந்திருக்கிறாங்க. இப்படி இவங்களோட வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா பொம்மை வியாபாரம் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ ரொம்பவே படுத்துருச்சுன்னு சொல்லி வறுமை இவங்களுக்கு ரொம்ப வாட்டி வதச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும் போதுதான் சோபாவோட தூரத்து சொந்தமான ஒரு பையன் பேரு கணேசன். சோ அவன் வந்திருக்கான். அவன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீடை எடுத்து கொடுத்து சினிமாலையும் சேர்த்து விட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்களோட வாழ்க்கை கொஞ்சம் சந்தோஷமா போயிடுச்சு. ஆனாலும் நம்ம ராஜு இருக்கான் இல்லையா, அவனுக்கு குடிப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. எனி டைம் 24 hours சரக்குல இருக்கக்கூடிய ஒரு தண்ணி வண்டி பார்ட்டி, நைட் டைம் குடிச்சிட்டு தான் வர்றது வழக்கம். அப்படி வந்து படுத்துக்கிறது இப்படின்னு ருட்டீனா நடந்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். கதவெல்லாம் சாத்தி இருக்குது. வெளியே கணேசனோட செப்பல் இருந்திருக்கு. அன் டைம்ல இவன் எதுக்கு இங்க நின்னுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை. கதவை தட்டலான்னு போனா ஏதோ முணுமுணுக்கிற சத்தம். டோர் ஓட்டையில இருக்கக்கூடிய வழியில தூரத்துல இருந்து உள்ள நடக்கிறத பார்க்கலாம். அப்படி அவன் பார்க்கும்போது இன்னுக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்குது. என்னன்னா கணேசனும் சோபாவும் ரெண்டு பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. தன் மனைவி கணேசன் கூட ஒன்னா இருக்கிறத பார்த்து தாங்கிக்க முடியாம அழுது இருக்கிறான், புலம்பி இருக்கிறான். அதுக்கப்புறம் பொண்டாட்டியை கூப்பிட்டு ரொம்ப நாள் வான் பண்ணிருக்கான். ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் கேட்கல. அவன் அடிக்கடி வீட்டுக்கு வர்றது, பசங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இப்படின்னு இவங்களோட காதல் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ராஜுவை பொறுத்த வரைக்கும் அவனை தட்டி கேட்க முடியல. தூரத்து சொந்தம் ஒரு பக்கம், தனக்கு உதவின ஒரு பக்கம், இதையெல்லாம் மனசு தடுத்தாலும் பொண்டாட்டிக்காரியை கூப்பிட்டு ரொம்ப வான் பண்ணிருக்கான். ஆனாலும் அவனை எதிர்த்து இவனால சண்டை செய்ய முடியாதுன்றதுக்காக தான் பிள்ளைகளை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டானா. பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டு இவங்க தங்கச்சி வீட்டுல விட்டுட்டு அப்பப்ப நான் இப்படி வந்து வேலை பார்ப்பேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை மட்டும் சொல்லியிருக்கான். அதுக்கப்புறம் சோபா எங்க போனாங்க, கணேசன் எங்க இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு டீட்டெயிலுமே இவனுக்கு தெரியல. இப்ப போலீஸ்காரங்க ஒரு வழியா கூப்பிட்டு வந்தாச்சு. சோபா இறந்து போன விஷயத்த சொல்லல இது நாள் வரைக்கும். டெட் பாடி காமிச்சு இது யாருன்னு கேட்கும் போதுதான் இது என் பொண்டாட்டி சோபா சார்னு சொல்லி கதறி துடிக்கிறாரு, அழுகிறாரு. என் பசங்களுக்கு நீ நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன், அம்மா எப்ப வருவாங்கன்னு இது நாள் வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி நெஞ்ச புடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறான். கணேசனை நம்பி தன் பொண்டாட்டியை விட்டுட்டு வந்தது தப்புன்னு அழுகிறாரு. இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்குறாங்க. இந்த மாதிரி இந்த பொண்ணுக்கு வந்துட்டு அனாதை, இந்த பொண்ணுக்குன்னு பெருசா யாருமே கிடையாது, என்னாலே வந்துட்டு எடுத்துட்டு போயிட்டு நல்லடக்கம் செய்யற அளவுக்கு என்கிட்ட வசதி கிடையாது, என்கிட்ட காசு கிடையாது, அதனால இந்த டெட் பாடியை நீங்க இங்கவே தகனம் செஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அவரோட கைப்பட மூலமா ஒரு லெட்டரை எழுதி வாங்கிட்டு கையெழுத்து வாங்கிக்கிறாங்க. இவனோட வறுமையை பார்த்தும் இவனோட நிலைமையை பார்த்து போலீஸ்காரங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன இருந்தார் இல்லையா போலீஸ்காரு, அவரு கொஞ்சம் காசு கொடுத்து விடுறாரு. நீ போ இது செலவுக்கு வச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேண்டாம் சொல்ல பரவாயில்ல வச்சுக்கோன்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இப்ப எஸ்பியை காமிக்கிறாங்க. என்னையா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது சார் வேற வழி இல்ல, இந்த கேஸ் எப்படியே முடிக்க வேண்டியதா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்ததுக்கான காரணம் என்னையா அப்படின்னு சொல்லி கேட்டா அதை பத்தி இது நாள் வரைக்கும் எதுவுமே தெரிய வரலையா. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இது வரைக்குமே வரல, ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குது. அது வந்ததுக்கு அப்புறம் வேணா மேற்கொண்டு இன்வெஸ்டிகேஷனை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப வீட்டுக்கு வராரு. மனைவிக்காரங்கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கே மனசு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்ப அந்த குழந்தைங்க எங்கன்னு சொல்லி கேட்டா குழந்தைங்க ராஜுவோட தங்கச்சி வீட்டுல சேஃப்டியா இருக்கு. ஆனா இப்போ கணேசன் மிஸ்ஸிங். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சோபா இறந்ததுக்கான காரணம் என்ன, இது ரெண்டும் தான் இனிமே விசாரிக்க போறாங்களாம். இப்ப ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு அடுத்த நாள் காலையில வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்துருக்கும் போது ஹீரோவை பாக்குறதுக்காக வெளி மாநிலத்துல இருந்து ஏதோ சில பேர் வந்திருக்கிறதா சொல்லி தகவல். யாருன்னு உள்ள வர சொன்னா இப்ப இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இறந்து போன சோபா இருக்காங்க இல்லையா, அவங்களோட தூரத்து சொந்தம். ராஜுக்கும் ஒரு விதத்துல சொந்தக்காரங்க தான். இவங்க எல்லாருமே இப்ப கிளம்பி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. இது பாருங்கம்மா, அந்த பொண்ணு இறந்து போயிட்டா, ராஜு தான் வந்துட்டு கையெழுத்து எல்லாம் போட்டு கொடுத்துட்டாரு, வேணா கையெழுத்து காமிக்கிறோம், போட்டோ எல்லாம் காமிக்கிறாங்க, இது பாருங்க ராஜு வந்தா அப்படிங்கறதையும் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே இவங்க எல்லாருக்குமே ஒரு ஷாக்கா இருக்குது. சார் ராஜு எங்களை பார்த்து கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, அவன் அடிக்கடி இங்கெல்லாம் வருவான், இப்பெல்லாம் வரதே கிடையாது, அதனாலதான் நாங்க கிளம்பி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சொல்ல, என்னையா போலீஸ்காரங்க கிட்ட விளையாடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இந்த போட்டோல இருக்கிறது யாரையா அப்படின்னு சொல்லி கேட்டா இவனோட பேரு கணேசன்றாங்க. ஒக்கா மக்கா இங்க பயங்கர ட்விஸ்ட் ஆயிடுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருக்க
அந்த கான்ஸ்டபிளும் ஏஞ்சி நின்னுக்கிறாரு. இப்போ அங்க இருக்க பக்கத்துல சரி இங்க ராஜுவோட அக்கா யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா பக்கத்துல ஒரு பொண்ணு இருக்கா. நான் தாங்க சார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா குழந்தைங்க உங்கள்கிட்ட வந்து விட்டாருல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா சார் எந்த குழந்தைகளுமே இது வரைக்கும் எங்கள்கிட்ட விடல, குழந்தைங்க எங்க போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது, சோபா இறந்துட்ட விஷயமே எங்களுக்கு இப்பதான் தெரியும், அதுக்கப்புறம் ராஜு ஏதோ வந்ததா சொல்லி நியூஸ் பேப்பர்ல ஏதோ கொஞ்சம் தகவல் கிடைச்சிருக்கு, அதை கேட்டுதான் நாங்க இங்க வந்தோம், ராஜுவை பார்க்கலான்னு வந்தோம், ஆனா நீங்க என்னடானா ராஜு இவன் தான் சொல்லியிருக்கீங்க, இவன் ராஜுவே கிடையாது சார், இவன் கணேசன் அப்படின்னு சொன்ன உடனே தான் இவங்களுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்குது. இப்போ இந்த போட்டோல இருக்கிறது எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இந்த போட்டோல காமிச்ச ஃபேமிலி போட்டோல இதுல ராஜுவே கிடையாது அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இங்க போலீஸ்காரங்க கதி கலங்கி போகுது. மேற்கொண்டு எஸ்பி கிட்ட வரைக்கும் இந்த விஷயம் போக அவன் பயங்கரமா பிடிச்சி திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா ஒரு கேஸ் வந்திருக்குன்னா வந்திருக்கிறவன் அவன் தானாங்கிறத ஐடென்டிஃபை பண்றது கூட உங்களுக்கு நேரம் இல்லையாடா, அதுக்கு என்னடா நீங்களா போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கிறீங்கன்னு சொல்லி ரொம்ப எந்த அளவுக்கு கேவலமா திட்டணுமோ அந்த அளவுக்கு பயங்கரமா திட்டுறாரு. ஒரு நாள் தான் டைம், அதுக்குள்ள முடிக்கல ஒட்டுமொத்த யூனிஃபார்ம் கழட்டி வச்சுட்டு அவன் வேலை வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி அவர் பயங்கரமா திட்டி அனுப்ப இப்ப திரும்ப போலீஸ்காரங்க அந்த ராஜு இருந்தா இல்லையா அவனை இருக்கிற இடத்தை தேடி போறாங்க. இப்போ ஒரு திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவை சீட் ஆடிட்டு இருக்கான். அவருக்குன்னு ஒரு தனி ஃபேமிலி ஒண்ணு இருக்குது, குழந்தைங்க பொண்டாட்டிலாம் இருக்குது. அங்கிருந்து விட்டுட்டு அவன் கிளம்பி போறதையும் போலீஸ்காரங்க வாட்ச் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறாங்க. ஒரு இடத்துல சீட் ஆடிட்டு இருக்கான் இல்லையா, போலீஸ்காரங்க ரவுண்ட் பண்ணிட்டாங்க. இப்ப அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோ இருக்காரு இல்லையா, துரத்திட்டு போயிட்டு அவனை அடிச்சு ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை நடக்குது. ஒரு வழியா ஹீரோ அவனை போட்டு அடிச்சு பிடிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு வந்துறாரு. இப்பதான் உண்மை கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த பயபுல இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொன்னா இல்லையா, அதை அப்படியே உல்டாவா மாத்தி தான் சொல்லியிருக்கிறான். இப்ப இங்க இருக்கிறாரு இல்லையா நபர், இவர் தான் இறந்து போன சோபாவோட உண்மையான புருஷன். இவரோட பேரு தான் ராஜு. சோ இவரோட பேரை தான் இவன் மாத்தி வச்சு பேரை சொல்லி குழப்பி விட்டுருக்கான். பிளாஷ்பேக்ல இங்க இருக்காரு இல்லையா ராஜு, இவர் வந்து பாத்தீங்கன்னா பொம்மை செய்யற வேலை. ஆனா அந்த பொம்மை செய்யற வேலை ரொம்ப தோல்வி அடைஞ்சு படுத்துருச்சு. அதுக்கப்புறம் தூரத்து சொந்தமான இவன் பேரு தான் கணேசன். இவன் வந்துட்டு நம்ம சோபாக்கு சொந்தக்கார பையன். அதுக்கப்புறம் சோபாவை பார்த்திருக்கான். வெளியே வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்திருக்கான். வீடியோ எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன வேலைகளை வாங்கி கொடுத்திருக்கான். ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருந்தது. ஆனா சோபாவோட வீட்டுக்கார ராஜு இருக்கான் இல்லையா, அவன் பயங்கரமா குடிப்பான். குடிச்சிட்டு வந்து வீட்டுல படுத்துக்குவான். அப்பப்போ உதவி பண்றதுக்காக கணேசன் வீட்டுக்கு வருவான். இப்படி இவங்க ரெண்டு பேரும் பழக்கமா இருக்குது. கணேசனுக்கும் சோபாவுக்கும் சின்ன வயசுல இருந்து ஒரு லவ் இருந்திருக்குது. பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, ஆனா பொண்ணு கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் ராஜுவை பிடிச்சி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. அடிக்கடி ராஜு குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதை பார்த்து ஒரு நாள் சோபா கண் கலங்கி நிக்கிறான். அதே இடத்துல கணேசன் இருக்கிறான். கணேசன் மேல சாஞ்சு இந்த பொண்ணு அழுதுருக்கிறான். அதுக்கப்புறம் இவங்களோட பழைய காதல் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருச்சு. பசங்களுக்கு வேண்டியதை வாங்கி கொடுக்கறது, இந்த சோபாக்கு செயின் வாங்கி கொடுக்கறது, அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறது சொல்லி கணேசன் கொஞ்சம் நல்லா பாத்துக்கிறதால அவன் மேல அந்த பழைய லவ் திரும்ப வர ஆரம்பிச்சிருக்கு. இப்படி ஒரு நாள் நைட் டைம் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு ரொம்ப நெருக்கமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜு குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். வெளியே ஒரு வண்டி இருக்குது, ஆட்டோ, செருப்பு இருக்கு. வெளியே ஏதோ முணுமுணுக்கிற சத்தமும் கேக்குது. தூரத்துல இருந்து பாக்குறான். அப்படியே கிட்ட போய் கதவை தட்டலான்னு பார்த்தா கதவை தட்டல. கதவு தட்டுற அந்த கதவு ஓட்ட வழியா தூரத்துல இருந்து பார்த்தா உள்ள நடக்கிற விஷயம் தெரியுது. உள்ளுக்குள்ள அந்த கணேசனும் தான் மனைவி சோபாவும் ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத இங்க இருக்கிற ராஜு பாத்துருக்கான். பார்த்த உடனே அவனால மனசு தாங்கிக்க முடியல. அழுகுறான். தூரத்துல இருந்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான். திடீர்னு ஏதோ ஒரு நிழல் போன மாதிரி சோபா ஏதோ உணர்ந்திருக்கிறான். யாரோ வெளியே நிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு வேகமா வந்து கதவை திறந்து பாக்குறான். ஆனா வெளியே ராஜுவே இல்ல. அதுக்கப்புறம் என்னடா நடந்துச்சு சொல்லி கேட்டா, சார் அதுக்கப்புறம் அவன் வரவே இல்ல, நாங்க ரெண்டு பேரும் அங்க இருக்கிறது தப்புன்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டு தனியா யாருக்கும் தெரியாம ஒரு வீடு பார்த்தோம், அங்க வந்து தங்க ஆரம்பிச்சோம். அப்புறம் எதுக்குடா உன் பேரை ராஜுன்னு சொல்லி மாத்தி வச்சுக்கிட்டேன்னு சொல்லி கேட்டா, சோபா தான் சார், இந்த மாதிரி ராஜுன்னு சொல்லிட்டு நீ சொல்லு, அப்பதான் நீ என் புருஷன் அப்படிங்கிறது ஊர்ல இருக்க எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவதான் இந்த பேரையே மாத்திக்க சொன்னாலாம். இப்ப அவங்க தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அங்க போயிட்டதுக்கு அப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு திரும்ப சொல்றா அப்படின்னு சொல்லி கதையை ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சு கேட்டதுக்கு அப்புறம் திரும்ப சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். எங்களோட வாழ்க்கை இங்க வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருந்தது. ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா கணேசன் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறான். வீட்டுக்கு வந்து சோபா கிட்ட கேட்கும்போது பசங்க காணவே காணாமா, பசங்க எங்கடி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அது என்ன உன் குழந்தைங்களா, உன் குழந்தைங்க மாதிரி இவ்வளவு உரிமை கொண்டாடுற, அது என் குழந்தைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான். உன் குழந்தைங்களோ என் குழந்தைங்களோ, என் குழந்தைங்க இல்லதான் அது, இருந்தாலும் நான் அப்படி வளர்க்கல, என் பிள்ளையா நினைச்சுதான் நான் வளர்த்துட்டு இருக்கேன், எங்கடி குழந்தைங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அது வந்து அவங்க அப்பா வந்து தூக்கிட்டு போயிட்டான், போய் தொலையுதுங்க விடுங்க, செலவு மிச்சம், நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற சோபா சொன்னவனே இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்திருக்கு. பளிச்சுன்னு கணத்துல அடிச்சிருக்கான். அவ கரகரன்னு சுத்தி அங்க இருக்கிற செவத்துல தலை அடிச்சிருச்சு. தலை அடிச்சு கீழே படுத்துட்டான். குழந்தைங்களே போகுது, இதுல வந்துட்டு சந்தோஷம் ஒரு கேணாம். பெத்த பிள்ளைகளை அனுப்பிச்சு விட்டுட்டு என்னடி உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி திட்டிகிட்டே போக சோபா படுத்தவ எந்திரிக்கவே இல்லை. சோபா எழுந்துருடி அப்படின்னு சொல்லி கேட்டா அவளுக்கு பேச்சு முச்சே கிடையாது. பயபுல இறந்து போயிட்டா. என்னடா பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. ஆளு பயந்து போய் நைட் டைம்ல அந்த டெட் பாடி அப்படியே தூக்கிட்டு போறான். தூக்கிட்டு போகும்போது அன்னைக்கு ஊருக்குள்ள திருவிழா. ஒரு கிணத்துக்கு மோட்டு பக்கத்துல அந்த டெட் பாடி அப்படியே உட்கார வச்சுட்டு இவன் செடிக்குள்ள பதுங்கி இருந்திருக்கான். அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போயிட்டு புதைக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவனோட பிளான். ஆனா டெட் பாடி ஒரு இடத்துல உட்காராம அப்படியே லைட்டா சாஞ்சி அந்த கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு.
விழுந்துருச்சு, மொட்டை கிணறு, உள்ள இறங்கி தூக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் அதோட விட்டுட்டு போயிட்டானா. இதுதான் சார் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவன் உண்மை கதையை சொல்லிட்டான். இப்போ போலீஸ்காரங்க இவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. சோபா இறந்ததுக்கான காரணம் கிடைச்சிருச்சு. சோபாவை கொலை பண்ணது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நைட் டைம்ல காமிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன கான்ஸ்டபிள் ஹீரோ ஃபேமிலியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு சரக்குலாம் சாப்பிட்டுட்டு செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த கேஸை முடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. வழக்க போல அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அதர் லாங்குவேஜ்ல பேசி கேஸ் எல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அப்படி ஒரு கான்ஸ்டபிள் இருக்காரு. இன்னைக்குமே வந்து தத்துபத்தி தான் பேசிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஒரு அட்ரஸ் சொல்றாரு. அந்த அட்ரஸ் எல்லாம் நோட் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கான்ஸ்டபிள் சொல்ல ஆரம்பிக்கிறார். சார், ஒரு நாளைக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்ல கேஸ் எடுக்கிறானுங்க சார், எனக்கு ஒண்ணுமே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஹிந்தியில பேசுறானுங்க, தமிழ்ல பேசுறானுங்க, இங்கிலீஷ்ல பேசுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அதெல்லாம் சொன்னதை அப்படியே நினைச்சுக்கிட்டே வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு ஒரு டவுட். ஹீரோ வந்துட்டு இதே மாதிரி ஆரம்பத்துல ஒரு கேஸ் எடுத்திருப்பாரு. அதே அட்ரஸ்ல இப்போ ஒரு டெட் பாடி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. ஆனா ஹீரோக்கு ஒரு சந்தேகம். ஆரம்பத்துல ஒரு கேஸ் எடுத்தாங்க இல்லையா, அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அப்படிங்கிறது தெரியும். அப்ப இப்ப சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குள்ள ஒரு சந்தேகம் உண்டாகுது. இன்னொரு பக்கத்துல ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு கூடமே வந்து பாத்தீங்கன்னா ராஜுவோட தங்கச்சி வந்தாங்க. ராஜு வந்து என்கிட்ட குழந்தைகளை விடல அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. ஆனா இப்போ கைது பண்ண கணேசனோட ஸ்டேட்மெண்ட்ல அவன் என்ன சொல்லியிருப்பானா, சோபாவோட வீட்டுக்காரன் தான் வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போனதாகவும் இதனாலதான் சண்டை வந்துச்சு, அதனாலதான் நான் அடிச்சேன், சோபா இறந்து போயிட்டதாகவும் சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா இது முற்றிலுமே வந்துட்டு ஒரு பொய்யா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட்டாரு. இப்போ உடனே போன் பண்றாரு. போன் பண்ணி அந்த ஏரியாவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆன அந்த கான்ஸ்டபிள் இவங்க எல்லாருமே கிளம்பி அங்க இருந்து ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் அந்த இடத்துல ஒரு பயங்கர ஷாக்கா இருக்கு. ஒரு டெட் பாடி ஒண்ணு எரிஞ்சு போய் கிடக்குது. எலும்பு கூட தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45 வயசு இருக்கக்கூடிய ஒரு ஆண் சடலம் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. வயசு 45. இது தவிர்த்து வேற எதுவும் பெருசா அடையாளம் கிடைக்கல. ஆனா சம்பவம் நடந்த இடத்துல ஒரு லைட் ஒண்ணு கிடைச்சிருக்குது. இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த லைட்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கர் இருக்கு. எந்த கடையில யார் வாங்கினாங்க அப்படிங்கறத அதை வச்சு கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ டீம் அங்கிருந்து கிளம்பி அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு கடைக்காரங்கள்ட்ட கேட்டா, சார் இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் வந்துட்டு 20 லைட் வாங்கினாரு, அது வந்துட்டு இந்த சினிமா ஷூட்டிங்காக கேட்டாங்கன்னு சொன்னோன்னே இங்க நம்ம ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் டவுட். ஏன்னா கணேசன் சினிமால வேலை பார்த்தது நல்லாவே தெரியும். இப்போ ஒருவேளை அவன் தான் பார்த்திருப்பான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அசிஸ்டன்ட் மேனேஜர் கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அன்னைக்கு வந்துட்டு ஒரு சாங் வந்துட்டு ஷூட்டிங் எடுத்தாங்க. அந்த இடத்துல தான் வந்துட்டு இதெல்லாம் கிடைச்சது. இந்த லைட் எல்லாம் எங்க அசிஸ்டன்ட் தான் ஒருத்தன் வாங்கிட்டு வந்தான் அப்படிங்கறத கணேசன் பேரையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்த போலீஸ் திரும்ப கணேசன் பக்கம் திரும்புது. அவளை போட்டு அடின்னு அடிக்கிறாரு நம்ம ஹீரோ. ஒழுங்கா உண்மையை சொல்லுடா, சோபாவோட போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்லயும் அவளுக்கு தலையில அடிபட்டது, அதெல்லாம் வந்து சந்தேகத்தின் பேர்ல தான் போலீஸ்காரங்க விட பிடிச்சி விசாரிச்சதுல தெரிய வந்துருச்சு. ஆனா மத்தபடி பெருசா அதுல எதுவும் சந்தேகப்படுற மாதிரி இல்ல. ஹீரோக்கு பயங்கர கோபம். அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒழுங்கா உண்மையை சொல்றான், குழந்தைகளை என்னடா பண்ண நாய, ஒழுங்கா உண்மையை சொல்றியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்துல போட்டு நசுக்கிறாரு காலால. அதுக்கப்புறம் வந்துட்டு நீ என்ன பண்ணன்றத எல்லாமே எனக்கு தெரியும் சொல்லிட்டு அந்த ஷூட்டிங் எடுத்த அந்த பாட்டு சாங்கு எல்லாத்தையுமே வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த லைட்ல இருந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. உண்மை சொல்றியா இல்லையான்னு சொல்லி கேட்டா அதுக்கப்புறம் நான் உண்மையை சொல்றேன் சார் சொல்லிட்டு திரும்ப கதையை ஆரம்பிக்கிறான். இவன் போயிட்டு அந்த ஷூட்டிங்காக ஒரு 20 லைட் கிட்ட வாங்கியிருக்காங்க. அன்னைக்கு அந்த சாங்க ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. ஷூட்டிங்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஹீரோயின் கூட போட்டோ எல்லாம் எடுத்திருக்கான். ஒரே ஒரு லைட் மட்டும் மீந்துருச்சு. அந்த ஒரு லைட்டை எடுத்து இவன் கொண்டு வந்திருக்கான் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ இன்னொரு போட்டோவை காமிக்கிறாங்க. அந்த எரிஞ்சு போய் கிடைச்சது இல்லையா, இது யாரு எங்க எரிச்ச அப்படிங்கறதும் இப்ப நீ சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்டா இவன் அமைதியா இருக்கிறான். சார் அந்த லைட் எடுத்துட்டு வந்தேன், அது வேணா உண்மைதான், ஆனா இந்த லைட்டா அப்படின்றத எனக்கு தெரியாது, இதை நான் பண்ணல அப்படின்னு சொன்னோடனே திரும்ப போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்ப உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னா உண்மை கதையை இங்கதான் ஆரம்பிக்கிறான். நம்ம கணேசன் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு அவன் ஒரு சின்ன ஆட்டோ ஒண்ணு வச்சிருப்பான். அந்த ஆட்டோல வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் இந்த வாட்டி ரொம்ப அதிகமா வாங்கிட்டு வந்திருக்கான். மீந்து போன ஒரு லைட் வந்து பாத்தீங்கன்னா அவனோட ஆட்டோல போட்டிருக்கான். ஆட்டோல போட்டதுக்கு அப்புறம் மளிகை ஜாமான் கொடுத்துட்டு இவன் வீட்டுக்குள்ள போயிட்டு சோபா கூட 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு தான் ராஜு வந்துட்டு கதவு வழியா பார்த்திருப்பான். யாரோ நிக்கிற மாதிரி தெரியுதுன்னு கதவு திறந்திருப்பான். ஆனா ராஜு அந்த இடத்துல இல்ல. என்னன்னு தெரியாம இப்ப அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. கணேசன் அந்த ஆட்டோவை கழுவிட்டு இருக்கும்போது சோபா அந்த இடத்துக்கு வரா. நேத்து நைட்டு நான் சொன்னேன்ல யாரோ ஒரு நிழல் தெரியுது பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வேற யாருமே கிடையாது, என் புருஷன் ராஜு தான்டா அப்படின்னு சொல்லி இருக்கிறான். எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி விடு, அதெல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல, தெரியற அன்னைக்கு பாத்துக்கலாம், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறான். அப்படியே அந்த சோபா திரும்பி போகும்போது சோபாவோட முதுகுக்கு பின்னாடி அடிச்ச ரொம்ப காயங்கள் ரொம்ப அதிகமா இருக்கு. இதை பார்த்த உடனே சோபா கண்ணு கலங்குது. நம்ம கணேசனுக்கு கொஞ்சம் கோபங்கள் அதிகமாகுது. அதே மாதிரி நைட் டைம் காமிக்கிறாங்க. நைட் டைம்ல கணேசன் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா உள்ளுக்குள்ள அடிக்கிற சத்தம் ரொம்ப அதிகமா இருக்குது, சண்டை சத்தம் அதிகமா இருக்குது. என்னடா சொல்லி கதவு திறந்து பார்த்தா ராஜு சோபாவை பிடிச்சு அடிச்சிட்டு இருக்கான். நீ என்ன அவ்வளவு பெரிய பேரழகியாடி, உனக்கு நான் ஒருத்தன் பத்தாதா, உனக்கு என்ன அவன் வேணுமா, கேக்குதா அப்படின்னு சொல்லி ரொம்ப தப்பா பேசி அடிச்சுட்டு இருக்கான். அவளும் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்கான். திடீர்னு நம்ம கணேசன் வந்ததை பார்த்த உடனே ராஜு அடிக்கிறத நிறுத்தியாச்சு. குழந்தைங்க வேற அப்பா அம்மா சண்டை போட்டுக்கிறத தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு
உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கணேஷ்ங்கிறது நேரா போய் ராஜு கிட்ட ஒரு சரக்கு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்க, வா குடிக்கல அப்படின்னு சொல்லி கூட்டு போறான். ரெண்டு பேருமே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இது நேரம் வரைக்கும் ராஜு வந்துட்டு நீ என் பொண்டாட்டியை வச்சிருக்குன்னு சொல்லி கணேசன் கிட்ட கேட்கவே இல்லை. இப்ப சரக்கு கொஞ்சம் மப்பு ஏறுது. மப்பு ஏறினதுக்கு அப்புறம் ஏன்டா நாய உன்னை நம்பி தானே வீட்டுக்குள்ள விட்டேன், ஏன் பொண்டாட்டி உனக்கு என்னடா லிங்க், அப்படியாடா இப்படியாடா சொல்லி பேச ஆரம்பிக்குன்னு ஒரு கட்டத்துல எட்டி ராஜு கணேசன் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கணேச உருண்டு போய் விழுக திரும்ப கணேசை எஞ்சி ரெண்டு பேரும் ராஜுவும் கணேசனும் அடிச்சுக்கிறானுங்க மாத்தி மாத்தி. சோபாக்கு இந்த சத்தம் எல்லாம் கேக்குது. ஆனா சோபா வெளியவே வரல. ரெண்டு பேர்ல எவன் அடிச்சுக்கிட்டு செத்தாலும் ஒருத்தவங்க கூட வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நினைப்புல இருக்கா போல. சண்டை ரொம்ப அதிகமாகுது. ஒரு கட்டத்துல சோபா வெளியே வந்து ஒரு கயிறை தூக்கி போடுறா. கணேசன் பிடிச்சி ராஜுவோட கழுத்துல போட்டு இறுக்கி அதே இடத்துல ராஜுவை சாவடிச்சாச்சு. இப்போ கணேசனும் சோபாவும் சேர்ந்து சாகடிச்சிட்டாங்க நம்ம ராஜுவை. இப்ப டெட் பாடி என்ன பண்றதுன்னு பார்த்தாக்கா அங்க இருந்து அந்த டெட் பாடி எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா இருக்கு. அந்த ஏரியால நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்ல மீந்து போன அந்த ஒரு லைட் இருக்கு இல்லையா, அந்த வெளிச்சத்துல எடுத்துட்டு போறாங்க. ஒரு இடத்துல பெட்ரோலை ஊத்தி கொளுத்தலான்னு பார்க்கும்போது அந்த லைட்ல கொஞ்சம் ஓவரா புடிச்சு அவன் நம்ம கணேசனோட கை வரைக்கும் பத்திக்கிச்சு நெருப்பு. அதை அமைச்சு அங்கிருந்து தப்பிச்சு வரதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த உடம்பு ஃபுல்லா எரிஞ்சிருக்குது. அப்படி ஒரு சின்ன காயம் தான் இன்னைக்கு கணேசன் கையில இருக்குது. அந்த கையும் காமிக்கிறாங்க. அதையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல்றியா இல்ல எதையும் நாங்களே சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கணேசனும் சோபாவும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டெட் பாடி எரிச்சது கொண்டது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஆனா சோபா என்ன சொல்றாருன்னா இனிமேல நாங்க இங்க இருக்க வேண்டாம், நம்ம மாட்டிக்குவோம், பேசாம கிளம்பி உன்னோட சொந்த ஊருக்கு போலான்னு சொல்றான். ஆனா நம்ம கணேசனுக்கு சொந்த ஊர்ல ஒரு ஃபேமிலி இருக்குது, கூட்டிட்டு போனா தப்பாயிடும், பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டே போக மாட்டான். ஆனா சோபாவை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் உனக்கு நான் வப்பாட்டியா வாழ முடியும், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, எனக்கு ஒரு மரியாதை இருக்கு, நானும் உன் பொண்டாட்டியா வாழணும், ஊருக்கு மத்தியில 4 பேத்துக்கு முன்னாடி தலை நிமிந்து நடக்கணும், அப்படின்னா நீ என்ன ஊருக்கு கூட்டு போ, உனக்கு இன்னொரு ஃபேமிலி இருக்கு, அதை பத்திலாம் நான் கவலைப்படல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிக்கடி சண்டை போட்டிருக்கா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கணேசன் என்னால கூட்டு போக முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்கான். நீ மட்டும் என்ன கூட்டிட்டு போகல, என்ன ஏமாத்துன்னு நினைச்ச, நீ தான் என் புருஷனை கொன்ன எரிச்ச அப்படிங்கறத ஊர் முழுக்க நான் சொல்லுவேன் அப்படின்னு சொன்னவனே இவன் ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிக்கிறான். சிரிச்சிட்டு போயிட்டு அவ கூட ஒன்னா இருக்கிற மாதிரி போயிட்டு கட்டில படுக்க வச்சு தலகானை எடுத்து தலைமையில அமுக்கி மூச்சை முட்டி சாக அடிச்சிருக்கான். அப்படிதான் இவன் சோபாவை கொண்டு இருக்கிறான். அப்போ ஒரு கொலை இல்ல 2 கொலையும் நம்ம கணேசன் பண்ணிருக்கான். இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரி போலீஸ்காரங்க விரைச்சு போய் நிக்க, அப்ப அந்த குழந்தைகளை என்னடா பண்ண, அந்த குழந்தைங்களை கொன்னுட்டியாடா, எங்கடா கொண்டு போட்டிருக்குன்னு சொல்லி கேட்டா சார் சத்தியமா சொல்றேன் இவங்க 2 பேத்தையும் கொலை பண்ண, குழந்தைகளை கொலை பண்ற அளவுக்கு நான் கல்லஞ்சக்காரன் கிடையாது, சத்தியமா இல்ல சார் இல்ல சார் அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப அந்த குழந்தைங்க எங்கடா அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கொலை நடந்ததுக்கு அப்புறம் சோபாவோட டெட் பாடி எடுத்துக்கிட்டு புதைக்கலாம் சொல்லி எடுத்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் அந்த கிணத்து பக்கத்துல வச்சான், கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு இவனோட துணிமணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டான். கிளம்பலான்னு போகும்போது அந்த குழந்தைங்க 2 பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. இவன் வெளியே கிளம்பி வரும்போது அதுல ஒரு பாப்பா சின்ன பொன் குழந்தை மட்டும் அப்பா எனக்கு பசிக்குதுப்பா அப்படின்னு சொல்லி இருக்கும். மனசு கேட்காம இவன் சாப்பாடு எடுத்து போட்டு ஊட்டி கொடுத்துருக்கான். ஊட்டி விட்டதுக்கு அப்புறம் இந்த குழந்தைகளை இப்படியே விட்டுட்டு போக அவனுக்கு மனசு வரல. அதனால ஒரு அநாத ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்தலாம் சொல்லிட்டு 2-3 அநாத ஆசிரமத்துல போய் ஏறி இறங்கி இருக்கலாம். ஆனா அவங்களும் அங்க பெருசா சேர்த்துக்கல. என்ன பண்றதுன்னு தெரியாம மும்பைக்கு போகக்கூடிய அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் உட்காந்துருக்கான். அங்க உட்காந்துருக்க பசங்களுக்கு திங்கிறதுக்கு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கான். மும்பைக்கு போகக்கூடிய ஒரு ட்ரெயின் வந்திருக்கு. அந்த ட்ரெயின்ல இவனும் ஏறி இருக்கிறான் குழந்தைங்களோட. ட்ரெயின்ல ஏறி குழந்தைங்களை ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு இங்கே இருங்க, அப்பா உங்களுக்கு சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெயின்ல இருந்து இறங்கி இருக்கிறான். அதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு. அவனும் வரவே இல்லை. குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் சார் நடந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன போச்சு அப்படிங்கிறது தெரியலன்னு சொன்னவனே போலீஸ்காரங்க சிசிடிவி கேமராவில எடுத்துருக்காங்க. ஏன்னா இவன் ஒரு சினிமால நடிக்கக்கூடிய சைடு ஆக்டர் கிடையாது, சினிமாக்கு கதையே எடுக்கக்கூடிய ஒரு டைரக்டர் லெவலுக்கு இவன் பிளான் போடுவான். அதனால நம்பாம சிசிடிவி கேமராவை எடுத்து செக் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்போ இவன் சொன்னது எல்லாமே உண்மைதான் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு. மேல இடத்துல வந்துட்டு இதை இனிமே என்ன பண்ண முடியும், கேஸ் முடிஞ்சிருச்சு இல்ல, அப்படியே விட்டுருவோம், பெருசா இது கண்டுக்க வேண்டாம், மேற்கொண்டு அந்த குழந்தைகளை தேடி பார்ப்போம், கிடைச்சா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்களும் ஒரு பக்கம் விசாரிச்சிருக்காங்க. ஆனா அந்த குழந்தைங்க கிடைக்கல. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, கேஸ முடிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் நைட்டு காமிக்கிறாங்க. டின்னர்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோவோட மனைவி கிட்ட நடந்த விஷயத்தை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த குழந்தைங்க எங்க போயிருக்கு, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்குங்க, உயிரோட இருக்கா இல்லையா அப்படிங்கறது கூட தெரியாம நம்ம ஹீரோ ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஹீரோவோட தங்கச்சியுமே ஆரம்பத்துல ட்ரெயின்ல மிஸ் ஆயிருப்பாங்க. அவ இது நாள் வரைக்குமே கிடைக்கல. அந்த ஒரு கவலை, அந்த ஒரு கில்ட்டினஸ் ஃபீல் இன்னுமே நம்ம ஹீரோ மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குது. தூக்கம் வராம வெளியே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டபிள் அவரு வந்திருக்கிறாரு. அவர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க சார், விடுங்க, சில பேருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு தான் அந்த குழந்தையோட அருமை தெரியுது, இதுங்க பாருங்க என்ன எல்லாம் பண்ணிருக்குதுங்க, இதுங்களுக்கு எப்படி சார் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. இல்ல சார் நம்ம விசாரிக்கணும், போகணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்துல இருக்கு. ஹீரோக்கு வந்துட்டு ட்ரைனிங் பீரியட்ல தான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இன்னும் 1 வாரம் தான் டைம் இருக்கு. அதுக்கப்புறம் இவருக்கு போஸ்டிங் எங்க போடுவாங்க அப்படிங்கிறது இவருக்கே தெரியாது. இப்ப அந்த போட்டோல எடுத்து பாக்குறாரு. நான் விசாரிக்க போறேன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போயிட்டு விசாரிக்கிறாரு. போட்டோ காமிக்கிறாங்க. ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனா அங்கங்க இருக்க லோக்கல் ஸ்டேஷன் ஏரியால போயிட்டு விசாரி
விசாரிக்கிறாங்க. ஆனா ஒரு குழுவும் ஒரு இடமும் கிடைக்கவே இல்லை. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு போன் கால் வருது. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச இடத்துல மும்பைல வந்துட்டு ஒரு இடம் இருக்குதாம். இவங்களோட ட்ரைனிங் பீரியட்ல இருக்கக்கூடிய ஒரு எஸ்ஐ போலீஸ்காரங்க அங்க இருக்காங்க. அவருக்கு மூலமா தெரிஞ்ச இடத்துல பேசி மும்பைல இந்த மாதிரி மிஸ்ஸிங் ஆகிற குழந்தைங்களாம் ஒரு இடத்துல வைப்பானுங்களாம். சீக்கிரமா நீ அங்க போய் பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க கிட்ட இருந்ததுனாக்கா அந்த குழந்தைய மீட் எடுக்கலாம், இல்லனா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை நம்ம கான்ஸ்டபிள் கிட்ட சொல்ல நானும் கூட வரேன் சார், பாவம் அந்த குழந்தைங்களை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியா இருக்கு. இருந்தாலும் நம்ம போயிடுவோம், ஒருவேளை அந்த குழந்தைங்க அங்க கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷப்படலாம், இல்லனா கடைசி வரைக்கும் நம்ம அங்க போய் பார்த்திருந்தோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை இருந்திருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்குன்னு சொல்லி கான்ஸ்டபிள் சொல்ல ரெண்டு பேருமே இப்ப கிளம்பி போறாங்க. போலீஸ் டீம்ல எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் மும்பைல நமக்கு காமிக்கிறாங்க. மும்பைல இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த லேடிஸ் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க கிட்ட எல்லா டீட்டெயிலுமே வாங்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்காக கூட ஒரு போலீஸ்காரங்களையும் அனுப்புறாங்க. இப்போ இந்த இடம் பாத்தீங்கன்னா மிஸ்ஸிங் ஆக இருக்கக்கூடிய குழந்தைகளை ஓரளவுக்கு அடாப்ட் பண்ணி வளர்ப்பாங்களாம். ஆனா இவனுங்க உள்ளுக்குள்ளே இன்னும் சில வேலைகளை பாக்குறானுங்க. குழந்தைகளை தனியா கடத்தி வச்சு அது ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதனால வரைக்கும் போலீஸ்க்கே தெரியாது. அப்படி அந்த ரவுடிங்களோட ஒரு ஆளு மேல கூட்டிட்டு போய் காமிடா அப்படின்னு சொல்லிட்டு மேல கூட்டிட்டு போய் காமிக்கும் போது அவன் கொஞ்சம் காசு கேட்கறான். காசுலாம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னொரு இடத்தையும் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க இருக்குது. அந்த குழந்தைங்கள ஒவ்வொரு குழந்தையா பாக்குறாரு நம்ம ஹீரோ. ஆனா சோபாவோட குழந்தைங்க அந்த இடத்துல இல்ல. போட்டோ வச்சுதான் பாக்குறாரு, கிடைக்கல. ரொம்ப மனசு உடைஞ்சு போகுது. அங்க இருந்து அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வராரு. அப்படி ரிட்டர்ன் வரும்போது ஒரே ஒரு தமிழ் குரல், ஒரு தமிழ்ல பேசக்கூடிய ஒரு குழந்தையோட குரல் நம்ம ஹீரோவோட காதுல கேக்குது. தங்கச்சிமா நீ கொஞ்சமா சாப்பிடு, ஒரு வாய் சாப்பிடு அப்படிங்கறத ஏதோ நம்ம ஹீரோ காதுல கேட்டிருக்கு. அப்புறம் தான் பின்னாடி போய் பார்த்தா ரெண்டு குழந்தைங்க மட்டும் கீழே உட்காந்துருக்கு ஒரு சோபாக்கு பின்னாடி. அப்படி உட்காந்துருக்க குழந்தைங்க வேற யாருமே கிடையாது. இறந்து போன சோபா இருக்கா இல்லையா, அவளோட ரெண்டு குழந்தைங்க பையனும் பொண்ணு இங்கதான் இருக்காங்க. அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு அவ்வளவு சந்தோஷம். காணாம போன தான் தங்கச்சி கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல். இப்ப தூரத்துல இருக்க அந்த கான்ஸ்டபிளும் சந்தோஷப்படுறாரு. இப்ப இந்த ரெண்டு குழந்தைங்களும் தூக்கிக்கிறாரு, கட்டி அணைக்கிறாரு. போட்டோவை காமிக்கிறாங்க. இது யாருன்னு கேட்டா அம்மா அப்படிங்கறத அந்த குழந்தைங்க சொல்லி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி ஆயிடுச்சு இல்லையா. இப்ப அந்த குழந்தைகளை நம்ம ஹீரோவும் கான்ஸ்டபிள் கூட்டிட்டு வராங்க. ஒட்டுமொத்த போலீஸ் மீடியா இப்படின்னு ஏகப்பட்ட பேர் அங்க குவிஞ்சிருக்கிறாங்க. எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. இந்த குழந்தைகளை கண்டுபிடிக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம அஜிப் ஹீரோ தான். அவரோட முயற்சியில தான் இந்த கேஸ் இவ்வளவு தூரமே போயிருக்கு, இந்த குழந்தைகளும் கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கறத மீடியால இருந்து ஏகப்பட்ட பேரு பாராட்டி இருக்காங்க. இன்னைக்கு அந்த குழந்தைகளை கூட்டிட்டு வந்திருக்கிறார். இந்த குழந்தைங்க எல்லாமே இனிமே நம்ம அஜிப்போட கண்ட்ரோல்ல, படிக்கிறதுல இருந்து எல்லா செலவுகளும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ணி பண்ண போறாங்க அப்படிங்கறத சொல்லி இந்த படத்தோட ஸ்டோரி அப்படியே முடிக்கிறாங்க. இந்த படத்துல நடந்த கதை எல்லாமே உண்மை சம்பவத்துல தழுவி எடுக்கப்பட்டது. இந்த மாதிரி குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டும் 2025 காலகட்டத்துல கிட்டத்தட்ட ஒரு 40,000 பேருக்கு மேல குழந்தைங்க காணாம போயிருக்காங்க. அதுல ஒரு 38,000 பேரை போலீஸ்காரங்க தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. மீதி இருக்கிற குழந்தைகளை இது நாள் வரைக்கும் எங்க போனாங்க, என்ன ஆனாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. ஆனா கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய 38,000 பேர்த்தையுமே நம்ம போலீஸ்காரங்க தேடி அவ்வளவு மெனக்கெட்டு கண்டுபிடிச்சிருக்கிறத பாராட்டக்கூடிய விஷயம் சொல்லி இந்த படத்தோட கதையை முடிப்போம். இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு அடுத்த படத்தோட கதையில திரும்பவும் சந்திப்போம். தேங்க்யூ.